सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् श्रुतिस्मृतिपुराणानामालयम् करुणालयम् नमामि भगवत्पादम् शङ्करम् लोकशङ्करम् शङ्करम् शङ्कराचार्यम् केशवम् बादरायणम् सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुकारस्तु अन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। हरि ओम्। பஞ்சபாண்டவர்களுக்கு காண்டவ பிரஸ்தம் அப்படின்னு ஒரு இடம் கொடுக்கப்படுது. அதுல அக்னியினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க காண்டவ வனத்தை எரிக்கிறதுக்கு கிருஷ்ணன் கிட்டையும் அர்ஜுனன் கிட்டையும் அக்னி வேண்டுகிறார். அதுல மயன் உயிர் தப்பி ஓடுறார், அபயம் கேட்கிறார். கிருஷ்ணன் கொல்ல இருக்கும்போது அர்ஜுனன் அபயம் கொடுத்துடுறான். தோஸ்து அபயம் கொடுத்ததுனால கிருஷ்ணன் விட்டுறாரு, அக்னி விட்டுறாரு. அந்த மயன் உங்களுக்கு பிரத்யுபகாரமாட்டு ஒரு மண்டபம் கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு முடிவாகுது. அது போன வகுப்புல பார்த்தோம். அர்ஜுனன் நான் ஒன்னும் பிரத்யுபகாரம் வாங்க மாட்டேன்னா கிருஷ்ணன் கிட்ட வேணா கேட்டுக்கோ அப்படின்னா ராமகிருஷ்ணர் வாழ்க்கையில ஒரு சம்பவம் வரும். ராமகிருஷ்ணர் வாழ்க்கையதான் நினைக்கிறேன். கிருஷ்ணருடைய வாழ்க்கையிலையும் கூட வரலாம்னு நினைக்கிறேன். குரு மகாராஜ் வந்து கேட்பாங்களாம், உங்களுக்கு ஏதாவது செய்யணும், என்ன செய்யட்டும் அப்படின்னு. அவர் சொல்லுவாரா, அந்த சாரதா தேவி இருப்பா, அவர்கிட்ட போய் கேள்வி, எனக்கு ஒண்ணு வேண்டாம், அவளுக்கு ஏதாவது வரமான்னு கேளு அப்படின்னு. அது மாதிரி கிருஷ்ணன் கிட்ட கேளு அப்படின்னு அர்ஜுனன் சொல்ல, கிருஷ்ணன் இவங்களுக்கு ஒரு மாளிகை கட்டி கொடு அப்படின்னு சொல்ல மாளிகை கட்டுறாங்க. அதை ஒட்டி ராஜசூய யாகம் நடத்துறாங்க. அந்த யாகத்துல யாருக்கு முன்னுரிமை கொடுக்கிறது, முதலுரிமை கொடுக்கிறது, முதல் மரியாதை கொடுக்கிறது அப்படின்னு ஒரு யோசனை வந்தபோது மூத்தவரான பீஷ்மர், தாத்தாவான பீஷ்மர் சொன்னாரு, அது கிருஷ்ணனுக்கு தான் அந்த உரிமை இருக்கு, தகுதி இருக்கு. அது அங்க இருந்த பெரும்பான்மையானவங்க அல்லது முக்கியமான சிலர் ஒத்துக்கல. அந்த சந்தர்ப்பத்துல கிருஷ்ணன் அவ்வளவு பெரியவரா அப்படின்னு யுதிஷ்டிரர் கேட்க, கிருஷ்ணனுடைய பெருமையை பத்தி பீஷ்மர் சொல்றார். அதுல தசாவதாரம் கதை வருது, கிருஷ்ணனுடைய ஜனனம் எல்லாம் வருது. ஒரு குட்டி பாகவதமே அதுக்குள்ள வந்துருது. இந்த சிசுபாலன் வதம், ராஜசூய யாகம், அதை தொடர்ந்து சிசுபால வதம். அந்த வதத்துக்கு முன்னாடி பீஷ்மரால கிருஷ்ணனை பத்தி விலாவாரியாக பெருமைகள் பேசப்படுது. நாம அதற்கு பிறகு நாரதர் வந்து குலநாசம் முன்னால ஏற்படும் சொல்லவும், தர்மபுத்திரர் நான் ஒரு 13 வருஷத்துக்கு தலையாட்டி பொம்மையா இருக்க போறேன் விரதம் எடுத்ததும், தலையாட்டி பொம்மையா இருந்ததும், சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பல கஷ்டங்கள் வந்ததும், கடைசியா விராட தேசத்துல 13 வருஷங்கள் முடிவு பண்ணும்படியாக 12 வருஷம் காட்டுல இருந்து ஒரு வருஷம் ஒழிச்சும் யாருக்கும் தெரியாமலும் வாழ்ந்தாங்க. அப்படி வாழ்ந்து முடித்து நாங்க போட்ட ஒப்பந்தத்தை நிறைவேற்றிட்டோம், நாட்டை திருப்பிட்டா அப்படின்னு கேட்டா துரியோதனன் கொடுக்க தயாரா இல்லை. இங்க ஒரு விஷயம் இதுல ஞாபகம் வைக்கணும். துரோணர், விதுரர் மாதிரிப்பட்ட எல்லா பெரியவங்களும், விதுரரையாவது ஒருவேளை துரியோதனை ஒத்துக்க மாட்டான்னு வச்சுக்கலாம், துரோணர் அவன் ஒத்துக்குவான், பீஷ்மரை ஒத்துக்குவான். இந்த மாதிரிப்பட்டவங்க எல்லாரும் அவர்கள் 13 வருஷம்
ஒப்பந்தத்தை பூர்த்தி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் துரியோதனன் வரட்டு பிடிவாதம் பிடித்தான் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதை நான் எப்படி சொல்றேன்? துரியோதனனுக்கு தர்மபுத்திரன் மேலையும் பஞ்சபாண்டவர்கள் மேலையும் அவருடைய தர்மம் மேலையும் அசைக்க முடியாத அளவு கடந்த நம்பிக்கை. நான் 1-2 சம்பவங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இத போல நிறைய சம்பவங்கள் இருக்கு. தர்மனா இப்படித்தான் இருப்பான், பஞ்சபாண்டவர்களா இப்படித்தான் இருப்பாங்க, இம்மி அளவுல தர்மத்தை விட்டு பெசக மாட்டாங்கிறதுல துரியோதனனுக்கு இருந்த நம்பிக்கை வேற ஒரு கிடையாது. அதனால கோவிலுக்கு 4 குறிக்கா சகதேவன் கிட்ட போவான், கொஞ்சம் கூட பூச்ச நாட்டம் இல்லாம போவான். காப்பாற்றணும் அப்படின்னா தர்மபுத்திரர்கிட்ட போய் கெஞ்சுவான். எதிரியா இருந்தாலும் காப்பாற்றுவாரு பெரியப்பா பிள்ளைகள் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அப்போ அவனுக்கு ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டடி பண்ணோம்னா ஹார்ட் ஆஃப் ஹார்ட்ஸ் அவனுக்கு பஞ்ச பாண்டவர்கள் 13 வருஷம் முடிச்சுட்டாங்கிறதுல எந்த சந்தேகம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா ஒரு வீம்புக்கு அவங்களுக்கு நாடு கொடுக்க கூடாதுன்னு அவன் இந்த வேலையெல்லாம் பண்றான். இப்படி கிருஷ்ணன் வரைக்கும் தோது போய் எங்க நாட்டை கொடு, முழு பாரதத்தை கொடுக்காட்டா பாகிஸ்தான் பங்களாதேசம் பங்கு போட்டுட்டாலும் கொடு, அப்படியும் கொடுக்க முடியலைன்னா ஒரு 5 மாநிலங்கள் கொடு, அப்படி அந்த நிலைமை நீ வரும் இந்தியாவுக்கு. இந்தியா அந்த நிலைமையை பார்த்தா போயிட்டு இருக்கு. 5 மாநிலங்களையாவது கொடு, இல்ல 5 மாவட்டங்களையாவது கொடு, இல்ல 5 ஊரையாவது கொடு. இப்படி எல்லாம் கிருஷ்ணர் இறங்கி வர சாமம் முதல்ல சமாதானம் பேசுறாங்க, நியாயத்தை பேசுறாங்க, எடுபடல. அடுத்தது தானம் விட்டு கொடுத்து போறாங்க, அதுவும் எடுபடல. இது இந்தியாவினுடைய ஒரு ஃபேமஸ் ஸ்டைல். முதல்ல சமாதானம் பேசணும், உனக்குள்ளது எனக்கு, எனக்குள்ளது எனக்கு. இன்னைக்கு சமாதானம் பேசுறவங்க எல்லாம் உனக்குள்ளது எனக்கு, எனக்குள்ளது எனக்கு அப்படின்னு பேசுறாங்க. அப்படி பேசுறது சமாதானம் இல்ல, ஃப்ராடு வேலை. நீங்க உலக வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா வெள்ளக்காரன் பண்ணின அத்தனை ஒப்பந்தங்கள் இந்த மாதிரி ஃப்ராடு ஒப்பந்தங்களா தான் இருக்கும். அடுத்தது தானம். கொஞ்சம் நான் விட்டு கொடுக்கிறேன், ஒரு பெரிய பிரச்சனை, உயிர் சேதம் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக வேண்டி பரவாயில்ல, எதனால உயிரோட இருக்க போறப்போ தெரியாது, நீங்க கொண்டு போறது நான் கொண்டு போறது இல்ல, மக்கள் நிம்மதியா இருந்தா போறோம் அப்படின்னு விட்டு கொடுக்கிறது. அடுத்தது பேதம். கிருஷ்ணர் பட்டியல் போடுறாரு, நீ பிறந்த நாள்ல இருந்து பஞ்சபாண்டவர்கள் ஜெயிச்சதே கிடையாது, ஒவ்வொரு நீ நெருக்கடியா இருந்தபோது அவங்க உன்னை காப்பாற்றிருக்காங்க, தீவிர கொன்றதுக்கு நீ 100 கணக்கில் முயற்சி பண்ண ஒன்றும் பலிக்கல, 5 பேரையும் சேர்த்து வாரணாவரத்துல கொல்ல முயற்சி பண்ணா பலிக்கல, ஒன்னாவது தோற்கடிக்க முடியாத துருபத மகாராஜா அவங்க தோற்கடிச்சுட்டாங்க, அர்ஜுனனுக்கு பீமன் மட்டுமே தோற்கடிச்சிட்டாங்க. அப்புறம் திரௌபதி சுயமரத்துல உள்ளார நாணயத்தை கூட வக்கில்ல, உனக்கு தோற்கடிச்சானே நீதி அவங்க பொறுப்பானே, அவனால கூட நாணயிக்க முடியல. அதுக்கப்புறம் நடந்த யுத்தத்துல கூட திரௌபதி சுயவர சமயத்திலே நடந்த உடனடியாக நடந்த யுத்தத்திலேயே நீங்க ஜெயிக்கல, அதுக்கு பிறகு படையெல்லாம் கொண்டு வந்து யுத்தம் பண்ணீங்க ஜெயிக்கல. இதுவரையிலும் ஒரு தடவையாவது ஆம்பளை மாதிரி யுத்தம் பண்ணி நீங்க பஞ்சபாண்டவர்கள் ஜெயிச்சதே கிடையாது. ஒரு சூதாட்டத்தை மட்டும் பாவாய் ஒரு இடிச்சவாய் தர்மம் கிடைச்சா அப்படி ஏமாத்திட்டீங்க. அந்த தர்மனை இப்ப சூதாடுனா கூட நீங்க ஜெயிக்க முடியாது. இது முக்கியமான ஒரு பாயிண்ட், பல பேரு கவனிக்காம தவற ஒரு விஷயம். இந்த பேச்சுவார்த்தை நடக்கிற இந்த சமயத்துல உலகத்தின் மிகப்பெரிய சூதாட்ட சாம்பியன் யாரு அப்படின்னா யுதிஷ்டிரர், சகுனி கிடையாது. சகுனிக்கு பட்டதெல்லாம் யுதிஷ்டிரர் தூக்கி சாப்பிட்டாச்சு. இது எப்ப நடந்தது? வனவாச சமயத்துல நலமகாராஜாவை தோற்கடிச்ச எதிரிய நலமகாராஜா ஒரு பெரிய கிராண்ட் மாஸ்டர் கிட்ட சூதாட்டத்தை படிச்சு பதிலுக்கு குதிரையை பத்தின வித்தை அவருக்கு கற்றுக் கொடுத்து சூதாட்டத்தை பத்தின வித்தை அக்ஷர் ஹிருதயம் ஒரு அக்ஷர் வித்யாவை நலமகாராஜா கற்றுக்கிட்டு
அவருடைய எதிரியை தோற்கடிக்கிறாரு சூதாட்டத்துல. அந்த அக்ஷரதயத்தை ஒரு முனிவர் கத்துக்கிட்டாரு. அந்த முனிவர்கிட்ட இருந்து யுதிஷ்டிரர் கத்துக்கிட்டாச்சு. இவர் விராட தேசத்துக்கு இப்ப அஞ்ஞானவாசம் போகும்போது ராஜா கூட இருந்து சூதாட்டம் விளையாடிட்டு இருந்தாருன்னா அது கத்துக்கிட்டதெல்லாம் ட்ரையல் பார்த்துட்டு இருந்தாரு. இப்ப உலக அளவுல மாஸ்டர் அப்படின்னா யுதிஷ்டிரர் தான். இந்த பாயிண்ட் எல்லாரும் போட்ட விட்டுருவாங்க. அதனால ஒருவேளை துரியோதனன் இன்னொரு அப்படின்னு கேட்டிருந்தால் கூட தர்மபுத்திரர் தான் ஜெயிக்கப்படாது. ஆனா தர்மபுத்திரருக்கு அந்த மாதிரி பிச்சைக்காரத்தனம் பிடிக்காது. சக்தி என்ன ஆம்பளை ஒண்ணு சமாதானத்துல போகணும், இல்ல சண்டையில போகணும் அப்படிங்கிறதுனால அது சமாதானம் பேச ஆரம்பிக்கிறார். கம்ப்யூட்டருக்கு வாங்கி கொடுத்துருந்தாரு. 13 வருஷம் தான் மாட்டான். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க அதை நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிதான் இப்ப 13 வருஷம் முடிஞ்சு போச்சு. இனி கம்ப்யூட்டர் தந்தது கொடுத்த வாங்கி காப்பாற்றணும். கிருஷ்ணன் போய் யுத்தத்தை தவிர்ப்பதற்கு முயற்சி பண்றார். இப்ப பஞ்சபாண்டவர்கள் பக்கத்துல யுத்தத்தை தவிர்க்கிறதுக்கு பிரம்ம பிரயத்தனம், பகீரத பிரயத்தனம் செய்யப்பட்டது. முடியாத பட்சத்துல கிருஷ்ணன் தானம், சமாதானத்துக்கு தூதுபன கிருஷ்ணன் தானத்துக்கு இறங்கி வரார். அதுலயும் முடியாம போன போது பேதத்தைக்கு இறங்கி வரார். பேதம்னா யுத்தத்தினுடைய பின் விளைவுகளை சொல்லி உனக்கு தான் நஷ்டம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அதனால சுதாரிச்சுக்கோன்னு சொல்றது. அதுலயும் துரியோதனன் திருந்தல்ல. ஏன்னா அதனால அஸ்தினாபுர ராஜ்யத்தை என்ன விலை கொடுத்தும் இழக்க தயாராக இல்லை. இப்படி இருக்கிற கட்டத்துல இறுதி வழி என்ன? சாம தான பேத தண்டம். அடி யுத்தம். அடினா நம்ம திராவிட பாரம்பரிய மாதிரி இருட்டை அடிக்கிறது இல்ல. நான் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த இடத்துல ஒன்ன தூக்குவேன், இந்த ஆயுதத்தோட வருவேன், நீ போதுமான ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி தூக்குறது. பொட்ட பிள்ளைகளுக்கு விளையாட்டு இல்ல, பயங்கரவாதிகளுடைய விளையாட்டு இல்ல. கூலிகள் இல்ல, கூலிகள் எல்லாம் நிறைய தெரியுது. அந்த மாதிரி பொட்டத்தன விளையாட்டு கிடையாது. இது மூக்கு மேல வீச வச்ச உண்மையான ஆம்பளை விளையாடக்கூடிய விளையாட்டு தான் போர் யுத்தம். இந்த காலத்துல போர் யுத்தங்களை நம்ம பாக்குறது ரொம்ப வேற. அதனால நமக்கு அந்த காலத்து போர் யுத்தத்தை கற்பனை பண்ண முடியாது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம ராமாயணம் மகாபாரதம் டீலையா படிக்கணும். அது ஒரு விதமான ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த காலத்துல ஸ்போர்ட்ஸ்லயே கூட வானதி நாப்பாணி எல்லாம் வந்து பொம்பளை இதுல ஆம்பளைகள் போட்டுக்கிட்டு நான் தான் ஜெயிச்சு சொல்லிட்டு நடக்காங்க. அந்த அளவுக்கு கேவலமா போயிட்டு ஸ்போர்ட்ஸ். இதுக்கு மேல போதை பொருள் அப்படின்னு வந்து ஜெயிக்கிற போட்டிகள் வேற. அந்த காலத்துல அப்படி இல்ல, யுத்தத்தை கூட ஸ்போர்ட்ஸ் மாதிரி பண்ணுவாங்க. அப்போ கடைசியா தண்டம், யுத்தம் தான் வழி அப்படிங்கிறதுக்கு கிருஷ்ணன், பஞ்சபாண்டவர்கள், அவர்களை சார்ந்தவர்கள் எல்லாரும் வந்ததுனால யுத்தத்துக்கு நாள் கொடுக்கிறாங்க. யுத்தம் தொடங்குது. யுத்தத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறதுல இந்த தொடக்கத்துல நடந்த ஒரு விஷயம்தான் நம்முடைய பாடம், ஸ்ரீமத் பகவத்கீதை. இந்த பகவத்கீதையை பற்றி சில வர்ணனைகள், தியான ஸ்லோகங்கள் அப்படிங்கிற பேர்ல மதுசூதன சரஸ்வதி அப்படிங்கிற சுவாமியினால எழுதப்பட்டிருக்குன்னு போன வகுப்புல சொன்னேன். இது வந்து அத்வைத சம்பிரதாயத்துல உள்ள புத்தகங்கள்ல இருக்கலாம், எல்லா புத்தகங்கள்லயும் இருக்கும் அப்படின்னு நான் உத்தரவாதம் தரமாட்டேன். ஒவ்வொரு சம்பிரதாயத்துல ஒவ்வொரு விதமான நூலுக்குள்ள போகிறதுக்கு முன்ன ஆண்டவன் வணங்கிட்டு போறதுக்கு ஒரு முறை வச்சிருக்கலாம். அத்வைத சம்பிரதாயத்துல உள்ள முறை இந்த தியான ஸ்லோகங்களை படிச்சுக்கிட்டு போறது. இப்ப நான் இந்த தியான ஸ்லோகங்களை படிச்சு அர்த்தம் சொல்ல போறேன். அதோட கொஞ்சம் கதையும்
பகவத்கீதைக்கு முன் உரையும் வந்துடும். எவ்வளவு கதை சொல்ல போறீங்கிறது எனக்கு மூட பொறுத்தது. முதல் ஸ்லோகம், பார்த்தாய பிரதிபோதிதாம். பார்த்தனுக்கு பதிலுக்கு உரைக்கப்பட்டது. பொதுவாக இது இந்த மாதிரி படிப்பாங்க. நம்ம கிளாஸுக்கு முன்னாடி அதை நமக்கு சில சமயங்களை பிளே பண்றேன். நீங்க அதை படிச்சு கத்துக்கிறதுக்காக அதை பண்றோம் நாம. ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிரதிதாம் புராண முனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்ப த்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பகவத்வேஷிணீம். இது பொதுவாக முதல் ஸ்லோகமாக கருதப்படுது. பார்த்தனுக்கு பதிலுக்கு உரைக்கப்பட்டது. பார்த்தாய பிரதிபோதித்தாம் பகவதா, பகவானால ஸ்ரீகிருஷ்ணனால உரைக்கப்பட்டது. சில கோஷ்டிகள் இருக்காங்க. நான் என்ன சுற்றி இருக்கிற நிறைய பேரை மனத்தை வச்சுதான் அந்த காலத்துல பேசுவேன். அவங்க எப்படின்னா, அது கிருஷ்ணன் கடவுள் ஒண்ணும் கிடையாது, நம்மள மாதிரி ஒரு மனுஷன், ஒரு எக்ஸால்டட் மனுஷன், அவ்வளவுதான், கொஞ்சம் புத்திசாலி அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கு. உங்களுக்கு கிருஷ்ணரை பத்தி எப்படி தெரியும்? மகாபாரதத்துல சொல்லியிருக்கு. மகாபாரதம் உங்களுக்கு எப்படி தெரியும்? வியாசர் எழுதியிருக்க. வியாசர் மகாபாரதத்துல கிருஷ்ணனை என்னன்னு எழுதியிருக்காரு? பகவான் எழுதியிருக்காரு. பகவத்கீதை ஸ்லோகம் நம்ம பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா, திருதராஷ்டிர உவாச்ச, சஞ்சய உவாச்ச, அர்ஜுன உவாச்ச, இதெல்லாம் இருக்கும். எங்கேயுமே ஸ்ரீ கிருஷ்ண உவாச்சன்னு இருக்காது. அதுக்கு பதிலா எங்கெங்க கிருஷ்ணன் பேசினாரோ அந்தந்த இடத்துல எல்லாம் ஸ்ரீ பகவான் உவாச்சன் தான் இருக்கும். அதனால நீங்க ஆண்டாள் சின்மை புகழ் பொறுக்கி முத்து மாதிரி ஸ்மார்ட் ஆக வேண்டாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட புஸ்தகத்துல என்ன இருக்கோ அதை மட்டும் படிச்சு புரிஞ்சுக்கிற முயற்சி பண்ணா போதும். உங்க மூளையில நீங்க கழுவி வச்சுக்கீங்க. நீங்க புக் எழுதி அந்த புத்தகத்துல உங்க மூளைக்கு மூளை. அதனால இங்க தியான ஸ்லோகத்துல மதுசூர சரஸ்வதி சாமிகளும் சொல்றாரு, பகவதா, பகவானால, பகவான் ஸ்ரீகிருஷ்ணனால. எப்படி பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தெரியுது? இது தொடர்ந்து வரப்போற ஸ்லோகங்கள்ல அது தெரியும். முன்கூட்டி உங்களுக்கு அழுத்துட்டேன், புதிய விடையை சொல்லிட்டேன். பகவதா நாராயணேன, நாராயண பகவானால, ஸ்வயம், இரவல் இல்ல, தானாகவே நேரடியாகவே சொன்னார். அது வியாசரை எழுதிக்கிட்டார், அவ்வளவுதான். சொன்னது கிருஷ்ணன், கேட்டது அர்ஜுனன். நேரடியான உரையாடல், நேர்கூட்டு தான். டேரக்ட் வாய்ஸ் கிடையாது, டைரக்ட் வாய்ஸ் தான். டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்சா? ஆக்டிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச் தான். வியாசேன கிரகிதாம், அதுதான் வியாசரால கோர்க்கப்பட்டது, எழுதப்பட்டது. அந்த வியாசர் எப்படிப்பட்டவர்? புராண முனினா, பழைய காலத்து ரிஷிகள்ல ஒருவரான, கலியுகம் தொடங்குறதுக்கு முன்னாடி, துவாபர யுகம் முடிகிறதுக்கு முன்னாடியான இடைப்பட்ட காலத்துல, மகாபாரதம் நடந்த காலத்துல, பிருகத் பராசர போரா அப்படிங்கிற ஜோதிட சாஸ்திரத்தை எழுதின பராசர முனிவருக்கு பிள்ளையா பிறந்த வியாச முனிவரால எழுதப்பட்டது. சில பேர் இப்படி ஒரு புது கரண்டி கலப்படாம இருக்காங்க. அது வியாசர் வேற,
கிருஷ்ணத்வைபாயனர் வேற, பாதராயணர் வேற. இப்படி ஒரு கோஷ்டி இருக்கு. வியாசர் அலையஸ், வேத வியாசர் அலையஸ் எனப்படுகிற பாதராயணர் எனப்படுகிற கிருஷ்ணத்வைபாயனர் அதனால எழுதப்பட்டது. புராண முனிவரான வியாசரால எழுதப்பட்டது. புராண முனினா வியாசேன ரச்சிதாம். பகவதா நாராயணேன ஸ்வயம் பார்த்தாய பிரதிபோதிதாம். பகவான் நாராயணனால அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டதும், புராண முனிவரான வியாசரால் எழுதப்பட்டதும், மத்தியே மகாபாரதம். மகாபாரதத்துக்கு மத்தியில, அதாவது இரண்டு இதிகாசங்கள், பலவிதமான சாஸ்திரங்கள் இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வேதம், இதிகாசங்கள், தர்மசாஸ்திரங்கள், புராணங்கள், இப்படி நமக்கு ஒரு பெரிய கடல் இருக்கு. தொடர்ச்சியில போக மிச்சமே கடல் மாதிரி இருக்கு. அதுல மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு இதிகாசம் இருக்கு. சுமார் 1,00,000 ஸ்லோகங்கள் உள்ளதுன்னு சொல்றாங்க. அந்த இதிகாசத்துக்கு மத்தியில வர்றேன். தொடக்கத்துல இருந்து ஒரு ஸ்கேலை விதிச்சு, கடையில இருந்து ஒரு ஸ்கேலை விதிச்சு, நடுவில் இருக்கான்னு பார்க்க கூடாது. ஓம் நம சிவாயன்னு ஒரு மந்திரம் உண்டு. இந்த சைவ கூமுட்டைகள் கொஞ்சம் என்ன சொல்லுதுன்னா, அந்த தமிழ் வேதம், சைவ மதம் வேற, ஆரிய மதம் வேற, இப்படி எல்லாம் சொல்லி தெரியுது. அந்த கூமுட்டைகளுக்கு சொல்லேன். நமச்சிவாய மந்திரம் வேதங்களுக்கு நடுநாயகமான மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதங்களுக்கு நடுநாயகமான மந்திரம்னா எப்படி? வேதங்கள் ஒரு வேதம் தான், அதுக்கு நடுநாயகம் அர்த்தம் சொல்றாங்க இல்லையா? அந்த ஒரு வேதத்தை வியாசர் நாம காப்பாற்றுறது சௌரியமா பங்கு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிட்ட தந்திருக்காரு. அது ரிக்கு வேதம், யஜுர் வேதம், சாம வேதம், அத்தவண வேதம். அப்படி இது நீங்க 4 எடுத்தாலும் சரி, 4 தான். இல்ல உரைநடை, செய்யுள், பாடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3. அப்ப ரிக்கு, யஜுர், சாமம். இதுக்கு நடுவில் இருக்கிறது யாரு? எதிர் வேதம். ரிக்கு, யஜுர், சாமம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எதிர் வேதம் நடுவில். இல்ல 4 வேதமா எடுத்துக்கிட்டீங்கன்னா எதிர் வேதம் 2 இருக்கு. சுக்ல எதிர்வேதம், கிருஷ்ண எதிர்வேதம். அப்ப எப்படி? ரிக்வேதம், சுக்ல எதிர்வேதம், கிருஷ்ண எதிர்வேதம், சாம வேதம், அதர்வண வேதம். அப்படி பார்த்தாலும் நடுவில் கிருஷ்ண எதிர்வேதம் இருக்கு. இனி இந்த எதிர்வேதத்துல சதபத பிராமணன் ஒண்ணு இருக்கு. கிட்டத்தட்ட நடுவில் இருக்கு. இந்த சதபத பிராமணத்துல ருத்ரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ருத்ரத்துல கிட்டத்தட்ட நடுவில் வருது ஓம் நம சிவாய அப்படிங்கிறது வருது. அதனால வேதத்துக்கு நடுநாயகமான மந்திரம் ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதே மாதிரி மத்தியே மகாபாரதம் 100 பிரிட்ஜ் சென்டர்ல இருக்கான்னு பார்க்க கூடாது. மத்திய பிரதேஷ் இந்தியாவுக்கு 100 பிரிட்ஜ் சென்டர்ல இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. அது மாதிரி மத்திய பிரதேசம் வயத்தையும் சொல்லுவாங்க. வயது 100 பிரிட்ஜ் சென்டரா இல்ல, ஒரு தோராயம் தான். மகாபாரதத்துக்கு உள்ள இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்துல நாம புரிஞ்சுக்கணும். சரி, அத்வைத அமிர்த வர்ஷினி. இந்த விஷயத்துல யாராவது சண்டை போட வரலாம். சண்டை போட வருகிறவர்களை வரவேற்கிறோம். நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அத்வைத அமிர்த வர்ஷினி, அத்வைதமாகிய அமிர்தத்தை
பொழிபவள். அப்போ அத்வைதமாகிய அமிர்தத்தை பொழிபவளும் அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணும்போது எடுத்துக்குவோம். ஏன் அத்வைதம் அமிர்தம் அப்படின்னா, அத்வைதம் தான் உங்களுக்கு மரணமே கிடையாது, நீங்க மரணம் இல்லாத ஆத்மா. அமிர்தஸ்ய புத்திராஹா அப்படின்னு விவேகானந்த சாமி சொல்வார். நீங்கள் ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் அப்படின்னு விவேகானந்த சாமி சொல்வார். வேதம் நம்ம ஆடு, நம்ம காப்பாற்றுறதுக்கு ஒரு இடையம் வரணும், நம்ம டீப்ஸ் ஒரு கப்போடு வேணும்னு சொல்லல. அது சொல்லுது அமிர்தஸ்ய புத்திராக, அழியாத அமிர்தத்துவத்தின் குழந்தைகளே, சிங்கங்களே, நீங்கள் ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் அப்படிங்கிறது விவேகானந்த சாமி வார். அப்போ இதுல நிறைய டெக்னிக்கலான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. நாம தத்துவ சர்ச்சைகள் எல்லாம் போகல. இத பகவத்கீதையே ஒரு பகவதி தான். அதாவது பகம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. பகம்னா ஆறு தெய்வீக குணங்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த ஒரு வார்த்தையை வச்சு ஒரு கிளாஸ் ஓட்டலாம். நான் இப்போதைக்கு அதுக்குள்ள ஒன்று தயப்படல. ஆதிசங்கரர் 3வது அத்தியாயம் வரும்போது, அந்த ஒரு பகவான் உவாச்ச வரும்போது, காமேஷ குரோதேஷ கஸ்தஜோ குண சமுத்பவ அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு இடம் வரும்போது அங்க பகவான் அப்படிங்கிற வார்த்தையை அர்த்தம் சொல்றாரு. இப்போதைக்கு நம்ம இந்த அளவுல பகம் அப்படின்னு 6, இந்த இடத்துல 6 தெய்வீக குணங்கள். இந்த 6 தெய்வீக குணங்கள் உடையவர் பகம், உடையவர் பகவான், குணம் உடையவர் குணவான், தனம் உடையவர் தனவான். இது மாதிரி இது பற்றியும் இலக்கண விவரங்கள் அது ஒரு கிளாஸுக்கு சொல்லலாம். இப்போதைக்கு ஆண்பாலா சொன்னா பகவான், பெண்பாலா சொன்னா பகவதி. பகம் அப்படிங்கிற வார்த்தை ஆண்பாலா சொன்னா பகவான், பெண்பாலா சொன்னா பகவதி. இனி ஒன்றன்பாலா சொன்னா பகவத். நம்ம பகவத்கீதைக்கு பேருல பாக்குறோம். அங்க அது ஒன்றன்பாலா எழுதல, ஆனாலும் அந்த வார்த்தை பயன்படுத்தினால சொல்றேன். ஓவரா கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையா அப்படியே பூசி மொழி சொல்ற மாதிரி சொல்லுவேன். நீங்க ரொம்ப வர்பாட்டியமா எழுதக்கூடாது. நான் எனக்கு தெரிஞ்சாலும் சில விஷயத்த ரொம்ப ஆழமா சொல்லாம அப்படியே நம்பக சொல்லிட்டு போயிடுவேன். பகவத் அப்படிங்கிறது வேற சொல். அது ஆண்பால் ஆகும்போது பகவானாகும், பெண்பால் ஆகும்போது பகவதி ஆகும், ஒன்றன்பால் ஆகும்போது பகவத்துன்னே இருக்கும். பகவத்கீதா அப்படிங்கிற பெயர் சொல் பெண்பால் பெயர் சொல். அது காம்பவுண்டா இருக்கிறதுனால ஸ்ரீமத் பகவத் கீதா அப்படின்னு. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரே வார்த்தை ஸ்ரீமத் பகவத்கீதாங்கிறது ஒரே வார்த்தை. டெக்னிக்கலா பிரிச்சு எழுதக்கூடாது. ஆனா நம்ம ஆங்கிலத்துல தமிழ்ல எல்லாம் பிரிச்சு எழுதுறோம். ஒருவேளை பிரிச்சு எழுதுறதா இருந்தா அது எப்படி வரும்னா, ஸ்ரீமதி பகவதி கீதா. பிரிச்சு எழுதுறதா இருந்தா எனக்கு தெரிஞ்ச சமஸ்கிருத அறிவுல இப்படிதான் எழுதணும். ஸ்ரீமதி பகவதி கீதா எழுதணும். நம்ம அதை ஒரே காம்பவுண்டாக மாற்றி, சமாசமாக மாற்றி, தொகை சொல்லாக மாற்றி ஸ்ரீமத் பகவத்கீதா அப்படின்னு சொல்றோம். அதனால அவள் பகவதியும் கூடத்தான். மொத்தம் எத்தனை அத்தியாயம் இருக்கு அப்படிங்கிற விவரம் அடுத்தது சொல்றாரு. அஷ்டாதச அத்தியாயினி, 18. சமஸ்கிருதத்துல இது ஒரு முறை.
ஞாபகம் வந்தனால ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்த பகவான் அப்படிங்கிறது ரெக்கார்டிங் பல சமயங்கள நான் பல கிளாஸ்ல ஏற்கனவே பேசியிருக்கிறேன். 2-3 கீதா கிளாஸ் எடுத்திருக்கிறேன், அங்கெல்லாம் பேசியிருக்கிறேன். ஏதாவது சொற்பொழிவுகள்லயும் பேசியிருப்பேன். அதனால உங்களுக்கு அதனுடைய பதிவு நம்முடைய யூடியூப் சேனல்ல இருக்கும். அவசர உள்ளவங்க அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சம்ஸ்கிருதத்துல எழுதுற முறையில சில விசித்திரங்கள் உண்டு. 10 1 1வது ஸ்தானத்துல 1, 10வது ஸ்தானத்துல 10 இருந்தா தமிழில் அதை சொல்ற முறை 11, 12, 13. அதாவது இடது பக்கம் இருந்து வலது பக்கமா நம்ம படிப்போம். எண்களை படிக்கும் போது எழுதும்போது 1, 10, 100, 1000, 10,000 வலது பக்கம் இருந்து இடது பக்கம் கூடிக்கிட்டே வரும். படிக்கும்போது இடது பக்கம் இருந்து வலது பக்கமா படிப்போம். தமிழக மேயர், தமிழக துணை முதல்வர், தமிழக முதல்வர் மாதிரிலாம் என்னால படிக்க முடியாது. அவங்களுடைய பெரும் திறமை. என்னால அப்படிலாம் படிக்க முடியாது. எனக்கு சரியா படிக்க மட்டும்தான் தெரியும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 17,60,60,000 கோடி அப்படின்னு நம்ம படிப்போம். சமஸ்கிருதத்துல இப்படி படிக்கிற முறையும் இருக்கு, படிக்கிறதுக்கு பல முறை இருக்கு. அதுல அழகி படிக்கிறது மாதிரி படிக்கிற முறையும் இருக்கு. அப்போ 8 1 1வது ஸ்தானத்துல 8, 10வது ஸ்தானத்துல 10. அத சமஸ்கிருதத்துல அஷ்டாதச தச அதிக அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு ஸ்டைலும் இருக்கு. யாமியமா இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, சமஸ்கிருதம் படிச்சவங்க இல்லாம இருந்தா நம்ம தைரியமா இல்லைன்னு சொல்லலாம். தச அதிக அப்படின்னு சொல்லலாம். இது தமிழ்ல சொல்றது மாதிரி இல்ல. அஷ்ட சொல்லி தச சொல்லணும், சொல்லணும். இப்ப பகவத்கீதை அப்படிங்கிற நூல் மகாபாரதத்துல இருக்கு. மகாபாரதத்துக்கு கடவுள் வாழ்த்து இப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு. நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தைவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். மகாபாரதத்துக்கு ஜெயம்னு பேர் இருக்கு. சமஸ்கிருதத்துல ஜ ய அப்படின்னு எழுதினீங்கன்னா 8, 10 அப்படின்னு அர்த்தம். இந்த மகாபாரதத்துக்கு 18 அத்தியாயம், அதுல பகவத்கீதைக்கு 18 அத்தியாயம், மகாபாரத யுத்தம் நடந்தது 18 நாள். இப்படி நிறைய 18 வந்ததுனாலே என்னமோ அந்த புக்குக்கே பேரு 18 வச்சுட்டாங்க. 18 ஆடி 18ஆம் பெருக்கு அப்படின்னு நாமளும் கொண்டாடி இருக்கிறோம். இந்த 18ங்கிறத எழுதுற முறை, அதுக்கும் நம்மகிட்ட நிறைய முறை இருக்கு. நான் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஓவர் டோஸ் தெரியும். இருந்தாலும் நம்முடைய பாரம்பரியம் எவ்வளவு செழுமையானது, ப்ராஸ்பரஸ் ஆனது. நாம ஒவ்வொருத்தரும் இந்த பாரம்பரியத்துல பிறந்ததுக்காண்டி ஆண்டவனுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது தெரியறதுக்காண்டி சொல்றேன். ஏன்னா எந்த தவிர வேற யாரும் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது, கேட்கறது நாள் இருக்காங்கனால. இப்போ தமிழ் இருக்குன்னு வச்சுங்களேன். தமிழில் நம்ம இப்போ ஒரு எண்களை பயன்படுத்திட்டு வரோம். இந்த எண்கள் பாரதத்துல கண்டுபிடிக்கப்பட்ட எண்கள் தான். இந்த எண்கள் அல்லாம நம்ம கிட்ட இன்னொரு எண்கள் முறை இருந்தது. பொதுவா தமிழில நான் கொஞ்சம் இந்த டாபிக் இன்னைக்கு வரும்னு தெரியாது, தெரிஞ்சதான் கொஞ்சம் பிரசன்டேஷனோட தயாரா இருந்திருப்பேன். சா அப்படின்னு எழுதினா 1, உ அப்படின்னு எழுதினா 2, மூ மாதிரி எழுதினா 3, சு மாதிரி எழுதினா 4, ரு எழுதினா 5, ஏ எழுதினா 7, ஆ எழுதினா 8. இத ஒரு
சென்டென்ஸ் கூட சொல்லுவாங்க தமாஷுக்கு, 1.25 மையன்னா 7-5 மையன்னா 1.25 கையன்னா அப்படின்னு. 7-5 7 மையன்னா மை 7 மை 1.25 1ன்னா கா, முக்கால்னா யூ, கையன்னா கா யூ தை கழுதை. அதுக்கோட திட்டுறதுக்கு ஞாபகம் திட்டுறதுக்கு 1-7-5 மையன்னா 1.25 தையன்னா அப்படின்னு. இது தமிழிலையும் உண்டு. எழுத்துக்களை எங்கள் மாதிரி பயன்படுத்துறது. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி முடங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கும். இந்த பாட்டுக்கு அர்த்தம் பார்க்க போனா இது ஏதோ ஒரு கடவுள் வாழ்க்கை மாதிரி இருக்கு. அதுக்குள்ள ஆழமான வேற அர்த்தம் இருக்குது. அதுக்குள்ள மருந்தெல்லாம் இருக்கும். அது நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். இந்த பாட்டுக்கு அந்த மாதிரி அர்த்தம் உண்டு. இன்னொரு உதாரணம் சொல்றேன். ராமாயணத்துல இருந்து 10 ரத புத்திரனி சத்துருவின் மித்துருவின் பத்தினியின் கால் வாங்கிட்டே ஒருத்தன் வைத்தியத்தை போனான்னா காலில் பூச்சிமுள்ளு குத்திட்டு, பூச்சிமுள்ளுன்னு உண்டு. அந்த தரையில அப்படியே பறந்து கிடக்கும். ரொம்ப பெரிசாதான் இருக்கும். அந்த குத்துனா உயிர் போறது மாதிரி இருக்கும். இது கால பூச்சிமுள்ளு குத்திட்டு வைத்தியம் கிட்ட போனானா, பூச்சிமுள்ளு குத்துறதுக்கு வைத்தியம் கிட்ட போனானா. வைத்தியம் பார்த்தா இதுக்கே ரமட்டா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியம் தர ஒரு மருந்து சொன்னாராம். 10 ரத புத்திரனி 10 ரத புத்திரன் யாரு? தசரத புத்திரன் ஸ்ரீராமன். 10 ரத புத்திரனின் சத்துருவின் மித்துருவி. இதுல மாற்ற பேரம் இருக்கு. நான் இப்ப ஒரு பாடம் சொல்றேன். அதுக்கு எதிரி யாரு? ராவணன். அவனுக்கு நண்பன் யாரு? வாலி. பத்தினியின் கால் வாங்கி தேய். அவளுக்கு வாலிக்கு பத்தினி யாரு? தாரை. தாரையுடைய காலை வாங்கி தேய் அப்படின்னு. தாரை அப்படிங்கிறதுல ஒரு நெடில் போடுவோம். அந்த நெடில் தமிழ்ல கால்னு பேரு. அந்த காலை எடுத்துட்டா மிச்சம் என்ன இருக்கும்? தரை. தரையில தேய் சரியா போயிடும் அப்படின்னு. இந்த மாதிரி கவிதையில விளையாடுறது அப்படிங்கிறது பாரதத்திற்கே உரிய ஒரு விசேஷ தன்மை. இதுக்கு சித்திர கவி, ஆசு கவி இப்படி எல்லாம் பல பேர்கள் சொல்லுவாங்க. காலமேகம்னு ஒரு புலவரை கூட இருந்தாரு. இந்த மாதிரி எண்களை எழுதுறதுல, கவிதைகள் எழுதுறதுல நிறைய நம்ம விசேஷ முறைகள் வச்சிருந்தோம். இதுல நம்ம கிட்ட சென்னை ஐஐடி கோபாலகிருஷ்ணன் ஸ்பீக்ஸ், நீங்க கூகுள் பண்ணி அதை வேணா கேட்கலாம். அதுல அவர் 2 விஷயம் பத்தி பேசுறாரு. நான் லைஃபா சொல்றேன், கூடுதல் கவனம் நீங்க அவருடைய ஸ்பீச்சை கேட்குறீங்க. சங்கியா கணக்கு போடுறதுல எழுத்துக்களை வச்சு எங்க கணக்கு போடுற ஒரு முறை உண்டு. இதுல மலையாளம் தெரிஞ்சவங்களுக்கு இது புரியும், தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு புரியாது. மலையாளமோ சம்ஸ்கிருதமோ ஹிந்தியோ தமிழை தவிர எந்த பாட்டு தெரிஞ்சாலும் புரியும். கா 1, கா 2, கா 3, கா 4, ngா 5, ச ச ஜ ஜ ஜ எத்தனை? 8. சரியா? அடுத்தது அப்படி 25. அடுத்தது யாரா லாவா, அந்த யாருக்கு மதிப்பு 10. அப்போ ஜ அப்படின்னா 8 + 10 அப்போ 18. மகாபாரதத்துக்கு ஜெயமுதீரேன்னு பெயர் அப்படி சொல்லுவாங்க. இன்னொரு முறை இருக்கு, பூத சங்கியா. பூத்த சங்கியா எப்படின்னா, பூமின்னு சொன்னா 1, சூரியன் சொன்னா 1, சந்திரன் சொன்னா 1, ஒன்னொன்னா இருக்கிறதுக்கு பேர சொன்னா 1 அர்த்தம். காது, கண்ணு இந்த மாதிரி 2 2 இருக்கிறது சொன்னா 2 அர்த்தம்.
பாண்டவர்கள், பூதங்கள், இப்படி அஞ்சஞ்சா இருக்கிறது அஞ்சுன்னு அர்த்தம். வேதங்கள், திசைகள், இப்படி 4 இருக்கிறது சொன்னா 4ன்னு அர்த்தம். இதுக்கு பூத சங்கியா அப்படின்னு பேர். இப்படி ஒரு சமஸ்கிருத ஸ்லோகத்தை அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு தனி திறமை வேணும். ஸ்ரீ ரவிச்சந்திரன் ஒரு சிஷ்யர் நினைக்கிறேன், அவரும் யூடியூப்ல ஒரு இது கிடைக்குது. பையனுடைய மதிப்பு 22/7, அதனுடைய மதிப்பு 3.1 அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு 20 டிஜிட் நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சத ஒரு ஸ்லோகமா எழுதி வச்சிருக்காங்க. அந்த ஸ்லோகத்தை படிச்சீங்கன்னா கிருஷ்ணா அவங்க நமஸ்காரம் பண்றேன்னு அர்த்தம். ஆனா அதுல எழுத்துக்களுக்கு நீங்க நம்பர் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதனுடைய அர்த்தமே வேற. இப்போ ஆரியபட்டர் நிலா பூ வியாசக அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. பூமியினுடைய சுற்றளவு நிலா. அப்ப ஞா நீ லா 1050 யோஜனை தூரம் பூமியினுடைய சுற்றளவு. இன்னைக்கு சயின்டிஸ்ட் பூமி சுற்றளவு கணக்கு போட்டாங்க, அதே அளவுதான் வரும். ஆரியபட்டர் புத்தருடைய ஆட்சி காலத்தில் எழுதி வச்சிருக்காரு பூமியினுடைய சுற்றளவு நிலா அப்படின்னு. இதுல 5 சா ஞா 10, அப்புறம் 10 into 100 1000, லா பிளஸ் 50. இப்ப உங்களுக்கு இவ்வளவு சொன்ன பிறகு இப்போ ஒரு விஷயத்துல உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ரோமன் லெட்டர்னு ஒண்ணு படிச்சிருக்கீங்க. 5 போட்டா 1, 2 ஐ போட்டா 2, 3 ஐ போட்டா 3, பி போட்டுட்டு முன்னாடி 1 போட்டா 4, பி போட்டுட்டு அடுத்தது 1 போட்டா 6, சி போட்டா 100, எல் போட்டா 50, எக்ஸ்னா 10, எல்லுக்கு முன்னாடி எக்ஸ் போட்டா 40, 40 சீசன் என்ஜின் இருந்தா எக்ஸ்எல். இப்ப கொஞ்சம் புரியுது நினைக்கிறேன். இந்த மாதிரி எழுதுற ஒரு முறை நம்ம நாட்டுல ரொம்ப காலத்துக்கு முன்ன நம்ம மகாபாரதம் 5000 வருஷத்துக்கு முன்ன எவிடன்ஸ் இருக்கு. இதே ஸ்டைல் நீங்க ராமாயணம் வேதங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். எழுத்துக்களையே எங்களாக பயன்படுத்துகிற ஒரு முறை நம்ம கிட்ட அதுவும் இருந்தது. இல்ல விசேஷம் என்னன்னா எழுத்துக்களை எங்களாக பயன்படுத்துற முறை இருந்தது, பூத சங்கியா இருந்தது, அதுக்கப்புறம் எண்களை எங்களாக பயன்படுத்துற முறையும் இருந்தது. அந்த எண்களை எங்களாக பயன்படுத்துற முறைதான் உலகத்துக்கு நாம கொடுத்த கொடை. அதுலயும் முக்கியமா 2 வட்டத்தை நாம கொடுத்தோம். கணக்குல ஒரு வட்டம் 0, மெக்கானிக்ல ஒரு வட்டம் சக்கரம். இன்னைக்கு உலகம் இருக்கிற நிலைமைக்கு இந்த 2 வட்டம் தான் காரணம். கம்ப்யூட்டருக்கும் இந்த வட்டம் தான் காரணம். நியாயமா நன்றியுள்ள முதலீடுகள் இருந்ததுன்னா மனுஷங்களை விடுங்க, நன்றியுள்ள முதலீடுகளா இருந்தா கூட இந்தியாக்காரன் காலில் விழுந்து கும்பிடுவான், இந்தியாக்காரனுக்கு கோவில் கட்டி கும்பிடுவான், 50% டாக்ஸ் எல்லாம் போட மாட்டான். அந்த அளவுக்கு பாரதம் உலகத்திற்கு நன்கொடை கொடுத்திருக்குது. உலக நாகரிகத்துக்கு, உலகத்தை சீரழிக்கிறது இல்ல, உலக நாகரிகத்துக்கு பாரதம் நன்கொடை கொடுத்திருக்குது. இது எங்க இருந்து போறோம் அப்படின்னா 18 அத்தியாயினி, 18 அத்தியாயங்கள் உள்ளவளும் அப்படி ஒரு 700 ஸ்லோகம் உண்டு. அது இங்க சொல்லல. ஆன அம்ப, அம்பன்னா தாய், அல்லா அப்படின்னாலும் சம்ஸ்கிருதத்துல தாய். அதை வச்சுட்டு தாராட்டுப்ப காலத்திலேயே என்னமோ தெரியல, அந்த உபனிஷத்து ஒரு உபனிஷத்தை எழுதிட்டாங்க. அது ஒரிஜினல் உபனிஷத்து வரிசையில் உள்ளது இல்ல, அப்படி ஒரு உபனிஷத்து இருக்குன்னு சில பேர் நம்பிட்டு இருக்காங்க. சமஸ்கிருதத்தை எழுதுறதுக்கும் சமஸ்கிருதம் மாதிரி எழுதுறதுக்கும் வித்தியாசம் வந்து இல்ல. இங்க அம்ப அப்படின்னா தாய் அப்படின்னு அர்த்தம். பகவத்கீதை தாயே, துவாம் உன்னை அனுசந்தாமி தியானிக்கிறேன், வழிபடுகிறேன். நான் ஒன்னு படிக்க போறேன்,
பகவத்கீதையே உன்னை பத்தி படிக்க போறேன். 700 ஸ்லோகம் உண்டு. எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரியாது, எத்தனை மணிக்கூர் ஆகுதுன்னு தெரியாது. உனக்கு அனுகிரகம் இருந்தால்தான் நான் உன்னை படிக்க முடியும். என்கிட்ட எத்தனையோ பேர் பகவத்கீதை வேணும்னு கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும் நான் பகவத்கீதை சொல்லிக் கொடுத்ததில்லை. அந்த மாதிரி நான் கொடுக்குற டைம் எல்லாருக்கும் ஒத்து வரணும் கிடையாது. இப்படி எல்லாம் ஒத்து போனாலும் ஒரு பகவத்கீதை படிப்பு நடக்கும். நம்முடைய உடல் ஆரோக்கியம் இடம் கொடுக்கணும், சூழ்நிலைகள் இடம் கொடுக்கணும், சிக்கல் புரிதல்கள் வரக்கூடாது. அதிகம் குறையமா கேட்டா ஒருவேளை புரியாம போகலாம். இவ்வளவு அற்புதமான விஷயத்த முழுமையா கேட்கக்கூடிய பாக்கியம் நமக்கு வேணும். அதுக்கு இறைவனுடைய அனுகிரகம் வேணும். அதனால நாம இங்க பகவத்கீதையே இறைவியாக நினைத்து அவருடைய அனுகிரகத்தை முதல்ல வாங்குறோம். பொதுவாக நாம் சொல்லுவோம், நான் இதுக்கு அனுகிரகம் வேணும், எந்த ஒரு காரியம் உருப்படியா நடக்கிறது. ஆத்ம கிருபா, முதல்ல நம்ம அனுகிரகம் வேணும். இந்த நேரத்துல ஒரு டிவி சீரியல் பார்ப்போமே, ஒரு யூடியூப் புரட்டுவோமே, சோசியல் மீடியாவை புரட்டுவோமே, இப்படி எல்லாம் என்ன வரலாம்? நம்ம அனுகிரகம் முதல்ல வேணும், ஆத்ம கிருபா. அடுத்தது ஈஸ்வர கிருபா, கடவுள் அனுகிரகம் வேணும். அடுத்தது சாஸ்திர கிருபா அல்லது குரு கிருபா, சொல்லிப்பாரவருடைய அனுகிரகம், அந்த குரு பரம்பரையினுடைய அனுகிரகம். கடைசியா சாஸ்திர கிருபா, நாம் படிக்கிற புஸ்தகம் நமக்கு அனுகிரகம் பண்ணணும். இங்க நம்ம சாஸ்திர கிருபைய பிரார்த்திக்கிறோம். பகவத்கீதையை நீ எனக்கு அனுகிரகம் பண்ணு ஒன்ன புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு படிக்கணும், படிச்சு புரிஞ்சுக்கணும், அப்புறம் அத்தியனம் பண்ணணும், அப்புறம் அதை 4 பேருக்கு சொல்லுற ஞானமும் வந்ததுன்னா கொள்ளலாம். இது எல்லாமே கிடைக்கிறதுக்காக வேண்டி பகவத்கீதை தாயே உன்னை நான் வழிபடுகிறேன். பகவத்கீதை அம்பே பவ துவேஷினி. பவம் அப்படின்னா இங்கிலீஷ்ல பிகமிங் ஒரு வார்த்தை உண்டு. அது புரிஞ்சவங்களுக்கு வேண்டி சொல்றேன், புரியாதவர்களுக்காக வேண்டி நம்ம பாட்டு இருப்பேன். பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சம்சார கதை. பிறந்து பிறந்து இறப்பதி நீ போதும் போதுமே, பிறவி நீங்க உந்தன் பாதம் சேர வேண்டுமே. மாணிக்க வாசகர் நினைக்கிறேன். பிறப்பதற்கே இறந்து அப்படின்னு சொல்றாரு. கட்டோபனிஷத் சொல்லுது, மிருத்யோஸ்த மிருத்யும் ஆப்னோதி, சாவுக்கு சாவுக்கு போயிட்டே இருக்கிறான் அப்படின்னு. யமதர்மராஜுக்கு ரொம்ப கோபம். இவன் பிறந்துன்னு சொன்னா அவனுக்கு அதுல ருசி வரமாட்டேங்குது, வைராக்கியம் வரமாட்டேங்குது. அது சாவுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்படியே வைராக்கியம் வரலாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மராஜா கட்டோபனிஷத்துல நச்சிகேதன் சொல்ற மிருத்யோச மிருத்யும் ஆப்னோதி அப்படின்னு. இங்க பவம் அப்படிங்கிறது பூ சத்தாயாம். சமஸ்கிருதத்துல பாணினி வரிசைப்படுத்தினதுல முதல் ரூட் தாத்து பூ சத்தாயாம். பூவாதி கணம்னு சொல்லுவாங்க, முதல் கணம். அதுல முதல் தாத்து சமஸ்கிருதத்துல 2000 தாத்துக்கள்ல முதல் தாத்து ஆக எழுதப்பட்டது பூ. பூ அப்படின்னா பிறத்தல் அப்படிங்கிற அர்த்தம் தரக்கூடியது, மாறுதல் அப்படிங்கிற அர்த்தம் தரக்கூடியது, உருவாதல் அப்படிங்கிற அர்த்தம் தரக்கூடியது, இந்த மாதிரிப்பட்ட அர்த்தம் எல்லாம் தரக்கூடியது. ஆங்கிலத்தில் அதுக்கு கொஞ்சம் நிகழ் சொல்லணும்னா பி, பில இருந்துதான் ஈஸ், ஆம், ஈஸ், ஆர், வாஸ், வயர், இந்த வகைரா தொகைரா எல்லாம் வருது. இந்த பி ஃபார்ம் வருதுக்கெல்லாம் பி பேஸ் மாதிரி சமஸ்கிருதத்துல பூ அப்படிங்கிறது பேஸ். பூ சத்தாயாம்ங்கிற தாத்து ஸ்வயம் பூ, தானாக தோன்றினால் ஸ்வயம் பூ அப்படின்னு சொல்றோம். அதனால பிறவி, கடல்ல இருந்து துவேஷினி, பிறவியை ஒழிக்கிறவள், அழிக்கிறவள், நாசம் செய்கிறவள். அப்ப இந்த பகவத்கீதை படிச்சா நமக்கு பிறவி துன்பம் ஒழியும்.
அப்ப பகவத்கீதை தாயே, துன்பத்தை ஒழிப்பவளே, 18 அத்தியாய வடிவினளே, அத்வைத அமிர்தத்தை பொழிபவளே, புராண முனிவரான வியாசரால் மகாபாரதத்தினுடைய மத்தியில எழுதப்பட்டவளே, பகவான் நாராயணாலேயே நேரடியாக அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டவளே, உன்னை என்றும் வணங்குவேனாக, எப்பொழுதும் வணங்குவேனாக அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். என் பங்குக்கு கேள்வி கேட்டவர்கள் இருக்காங்கன்னு பாக்குறேன் முதல்ல. கேள்வி கேட்டவர்கள் என்கிட்ட இருக்கிற கேள்வியில கேட்டவர்கள் யாரும் இல்ல. அதனால இருக்கிறவர்களுக்கு யாருக்காவது கேள்வி இருந்தா கேட்கலாம். ஹரி ஓம் சுவாமி. ஹரி ஓம். நம்ம பகவத்கீதை படிக்கும்போது போதும் அப்படிங்கிற அந்த சாட்டிஸ்பாக்சன் வந்துருமா? பகவத்கீதை படித்தால் அந்த ஞானம் வந்துரும். சரி, வேற கேள்வி இல்லாததுனால நான் அடுத்த ஸ்லோகத்துக்கு போறேன். இருக்கிற நேரத்தை பயன்படுத்துறதுக்கு நம்ம முதல் ஸ்லோகத்தை முதல்ல சொல்லிட்டு 2வது ஸ்லோகத்துக்கு வரேன். பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிரதிதாம் புராண முனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்ப த்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷிணீம். இதுல எந்த இடத்துல எப்படி சொல்லணுங்கிறதெல்லாம் பெரிய ஒரு பாட்டு உண்டு. அதெல்லாம் சொன்னா கூடுதல் நேரமாகும். ஒருவேளை நான் எங்கேயாவது ஏற்கனவே சொல்லியிருந்தா அதை கேட்டுக்கங்க. அப்படி இல்லைன்னா நம்ம அதுக்கு தனி கிளாஸ் தான் போட்டுக்கணும். இல்லைன்னா இந்த கிளாஸ் சக்கரவர்த்தி மாதிரி போக ஆரம்பிச்சிடும். பகவத்கீதை ஸ்லோகங்கள் சொல்லுவது எப்படி அப்படி தனி கிளாஸ் தான் போட்டுக்கணும். இப்போதைக்கு ஒரு ஸ்லோகம் கிளாஸ் ஞாயிற்றுக்கிழமை 4:30 மணிக்கு ஸ்லோகம் கிளாஸ் ஒண்ணு போயிட்டு இருக்கு. அங்க இனிமேல் ராமநாம சங்கீர்த்தனை எடுக்க போறோம். ஆதித்ய ஸ்தோத்திரம் முடிச்சு, கனகதாரா ஸ்தோத்திரம் முடிச்சு, ஹனுமன் சாலிசா முடிச்சு, அபிராமி அந்தாதி முடிச்சு, இனி ராமநாம சங்கீர்த்தனை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தொடங்க போகுது. அந்த மாதிரி தனி கிளாஸா வைக்கணும். ஆனா இதுல சில குறிப்புகள் உண்டு. நான் எப்படி சொன்னாலும் அப்படிதான் சொல்லணும். நீங்க இயற்கை காப்பி அடிச்சா தனியா படிக்க வேண்டாம். அதுக்கு அதுக்காக வேண்டி சொன்னேன். அடுத்த 2வது ஸ்லோகம். நமோஸ்துதே வியாச விஷால புத்தே புல்லார விந்தாயத பத்ர நேத்ர ஏன த்வயா பாரத தைல பூர்ணஹ பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபஹ. வியாச, ஹே வியாசரே, விஷால புத்தே, விரிந்த அறிவுள்ளவரே. அவர் எவ்வளவு விரிந்த அறிவுனா 4 வேதங்களுக்கு ஈக்குவலா 5வது வேதம் சொல்லும்படியா மகப்ப தெரிவித்தார். 4 வேதங்கள் கீதை எல்லாத்தையும் எசன்ஸ் ஆட்டு பிரம்மசூத்திரம் எழுதி வச்சிட்டார். உபனிஷத்துக்கு ஜூஸ் ஆட்டு கீதை எழுதி வச்சிட்டார். 18 புராணங்கள் எழுதி வச்சிட்டார். இப்படி அவருடைய கிரெடிட்டுக்கு, அவருடைய அகாடமிக்கல் கிரெடிட்டை கேட்டு வெள்ளக்காரனே சரி நான் ஒதுக்க மாட்டேன், ஓராளர்கள் எழுத முடியாது, நிறைய வேலை இருக்கணும், இதெல்லாம் வேற வேற காலத்துல எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாவம், இந்தியாவுடைய ஜீனியஸ் தெரியாததுனால அப்படிதான் வளருவாங்க. பாவம், வரைக்கு போட்டோம். விரிந்து பரந்த அறிவை உள்ள வியாசரே நமக தே அஸ்து.
உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். பார்க்க எப்படி இருப்பாருன்னா, புல்ல அரவிந்த ஆயத பத்ர நேத்திர. அரவிந்தம்னா தாமரை, புல்ல நல்ல விரிஞ்ச, அரவிந்த ஆயத அகன்ற பத்ர தாமரை இதழ், நல்ல விரிஞ்ச அகன்ற தாமரை இதழ் போல தாமர கண்ணன் அப்படிங்கிறதுதான் அப்படி சொல்லியிருக்கு. ஏன தொயா எந்த உம்மால் பாரத தைல பூர்ணக, பாரதங்கிற தைலம் நிறைஞ்சிருக்கு, பிரஜ்வாரிதக கொளுத்தப்பட்டது. பாரதங்கிற தைலம் நிறம்னு அந்த அகல் விளக்குல கீதை அப்படிங்கிற ஞான தீபம், ஞானமயக பிரதீபக, ஞானமயமான சுடர் ஏற்றப்பட்டது. அப்படிப்பட்ட வியாசரே உமக்கு என்னுடைய வணக்கங்கள். பிரபன்ன பாரிஜாதாய தோத்ர வேத்ரைக பானயே ஞான முத்ராய கிருஷ்ணாய கீதா அமிர்ததுஹே நமஹ. பிரபன்னர்களுக்கு, சரணாகதி அடைந்தவர்களுக்கு, பாரிஜாதாய, பாரிஜாத மரம் போல உள்ளவன், கற்பகத்தரு, என்ன கேட்டாலும் கொடுப்பான். என்ன கேட்டாலும் கொடுப்பான்னா, மாணிக்க வாசல் சொல்லுவாரு, நான் மழை பெய்ய இந்தியாவில் கேட்பேன் தந்துடாத, நீ எனக்கு எது தேவையோ அது மட்டும் தான் அப்படிம்பார். அது மாதிரி நமக்கு எது தேவையோ அதை அறிஞ்சு தருவார். இந்த கருவோ யாருக்கு அடிச்சேன்னு தெரியல, சரி உங்களுக்கு கூறியிருந்தால் கூறினாலும் பரவாயில்ல, மறுபடியும் இருக்க சொல்றேன். ஒரு ஆசாமி பாலைவனத்துல போய் மாட்டிக்கிட்டான். சுத்தும் முத்தும் பார்த்தா எங்கேயும் ஆளு நடமாட்டமே தெரியல, குளம் கூட்ட ஒண்ணும் தெரியல, மரஞ்செடி கொடி ஒண்ணும் தெரியல. அப்படியே எங்கேயாவது ஏதாவது தட்டுப்படாதா அப்படின்னு நடக்கிறான். நடக்கும்போது ஒரு தூரத்துல ஒரு மரம் தட்டுப்படும். அதனால ஆஹா, கஷ்டப்பட்டு போய் அந்த மரத்துக்கு அடியில போய் சேர்ந்துடணும் அப்படின்னு போறான். போய் அந்த மரத்தடியில போய் ரொம்ப சிரமப்பட்டு சாகாத குறையா போய் உட்கார்றான். உட்கார்ந்த உடனே அந்த மரத்து நிழல்ல பேச ஒரு இட காத்து அதெல்லாம் பட்ட உடனே அவனுக்கு ரொம்ப ஆசுவாசம். அப்ப நினைக்கிறான், கொஞ்சம் குடிக்கிறதுக்கு கூல தண்ணி இருந்தா நல்லா இருக்கும். பொதுவா வெயில் காலத்துல கூலான தண்ணி குடிக்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது, மடத்தனமாகும். இன்னைக்கு மழையர்கள் நிறைய இருக்காங்க அப்படின்னு நினைக்காங்க, அதை சொன்னேன். அதனால அவனுக்கு முன்னாடி அது ஒரு குடிச்சாவில் தண்ணி வந்துச்சு, எடுத்து குடிச்சான். குடிச்ச உடனே ஒரு ஃபேன் இருந்தா நல்லா இருக்குமே, உடனே ஃபேன் வந்துச்சு. அதனால நினைக்கிறவன் தான் வருது. அப்போ ஒரு கட்டில் கிட்ட நினைச்சு பார்ப்போம், ஒரு கட்டில் இருந்தா நல்லா இருக்குமே. ஒரு கட்டில் கட்டில ஏறி படுத்துக்கிட்டா ஃபேன் வச்சுக்கிட்டு, ஃபேனோட ஒரு ஏசி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. அவருக்கு ஏசி இருந்துச்சு. சரி, அலாரம் திறந்து வெளியில கிடக்கும், ஒரு அழகான அரண்மனை இருந்தா நல்லா இருக்குமே. உடனே ஒரு அரண்மனை வந்துச்சு. அரசுவை உணவு கிடைச்சா நல்லா இருக்குமே வந்துச்சு. யாராவது பரிமாறிக்கு வந்தா நல்லா இருக்குன்னு நினைச்சான். உடனே பரிமாறதுக்கு ஆள் வந்துச்சு. நல்லா சாப்பிட்டான், மூக்கு முட்டை சாப்பிட்டுக்கிட்டு பட்டான். திடீர்னு ஒரு முழிப்பு வந்த உடனே நினைச்சதெல்லாம் வருது, புண்ணியம் சாப்பிட்டு கழிச்சுட்டு என்ன பண்ணுது அப்படின்னா கிடைச்சு. அப்போ கற்பனை மரம் கிடைக்கிறதெல்லாம் கொள்ளாதான், கேட்கறவனுக்கு கேட்க தெரியணும். அதனால சரணம் இருக்கிறவனுக்கு கற்பனை பெருமாறி இருக்கிறவன் கிட்ட மாணிக்க வாசல் புத்திசா இருக்கிறவன் என்ன பண்றாரு,
நான் எந்த தவறாக கேட்க மழப்பையன் எல்லாம் தந்துடாத, எனக்கு இது நல்லதா அது மட்டும் தந்தா போதும் அப்படின்ட்டு சொல்லிட்டார். சில பேர் கல்யாணம் ஆகணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு நினைக்கணும்னா கல்யாணம் ஆகிறது நல்லது அப்படின்னு. அதுக்கு பல பேரும் தெரியும் என்னென்ன பிக்கல் பிடிக்கல் எல்லாம் வருதுன்னு. சில பேருக்கு பிள்ளை வேணும்னு நினைப்பாங்க. அப்புறம் பிள்ளைய பத்தா கண்ணீர், பெண்ணைய பத்தா எப்படி பாட்டு பாட வேண்டியிருக்கும். அப்புறம் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. கல்யாணம் பண்ணவருக்கு மருந்தவங்க வந்து கவர்மெண்ட் எடுத்து கொடுக்குற அடியில என்ன கல்யாணம் பண்ணி வச்சோன்னு தோணும். இப்படி நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்ததுன்னா நமக்கு நல்லதா இருக்குன்னு கட்டாயம் கிடையாது. அதனால ஆண்டவன் எது தாரானோ அதை நம்ம ஏத்துக்கிறது நல்லது. அது என்னுடைய அட்வைஸ். தோற்ற வேற்ற ஏக்க பானையே சாத்த குச்சிய தோற்ற வேற்றம் ஒரு கையில வச்சிருக்க. அந்த பகவத்கீதை உபதேச படத்தை மனசுக்கு அப்புறம் நீங்க ஞான முத்ராய ஒரு கையில ஞான முதிரை சின்முதிரை அதை பிடிச்சு வச்சிருக்காரு. அதுல சில பேர் வித்தியாசம் பண்ணுவாங்க. நுனியும் சேர்ந்தா ஒண்ணு, திருவருடைய அடிபாகத்தை சேர்ந்தா ஒண்ணு, அதுல ஒண்ணு ஞான முதிரை ஒண்ணு சின்முதிரை வித்தியாசப்படுத்துறவங்க எல்லாம் உண்டு. அது நீங்க முதிரை ஆப், டெய்லி முதிராசனோட ஆப் இருக்கு, அந்த ஆப்பை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அந்த ஆப்ல உங்களுக்கு அன்றாட நோய் நொடிகளுக்கெல்லாம் என்னென்ன முதிரை பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் போட்டிருக்கும். ரொம்ப பிரயோஜனமான ஒரு ஆப். கொஞ்ச நாள் பிளே ஸ்டோர்ல இருந்து ஒதுக்கி வச்சிருந்தாங்க, இது திருப்பி வந்திருக்கு. டெய்லி முத்ராஸ் அப்படின்னு ஒரு ஆப். அடுத்து பொதுவா பல விதமான முதிரைகள், இந்த ஒரு முதிரை மட்டும் 24 மணிக்கு நீங்க பிடிச்சுக்கலாம். அந்த முதிரை ஆப் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஞானம் வரும். அந்த ஞானத்துல இது ஒரு ஞானம். இந்த ஞான முதிரை மட்டும் நீங்க 24 மணிக்கும் பிடிக்கலாம். வேற முதிரைகள் எல்லாம் 45 நிமிஷம், 5 நிமிஷம், 10 நிமிஷம், நோய் குணமாகிற வரைக்கும் அப்படி மட்டும் தான் பிடிக்கலாம். அறிவு வந்து ஓவர்ஃப்ளோ ஆகாதுல்ல இந்த டேங்க் வேணாலும், அதனால எவ்வளவு நேரம் பிடிச்சிக்கலாம். ஞான முத்ராய கிருஷ்ணாய, கிருஷ்ணனே, கிருஷ்ணனுக்கு கீதா அமிர்த துகை, கீதைங்கிற அமிர்தத்தை கலந்தவன் நமக. அவன் பசுவில மட்டும் பாதுகாக்கல, உபனிஷதங்கள்ல இருந்து கீதைங்கிற அமிர்தத்தையும் கலந்து பாலாக தந்தவன் அந்த கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம். அப்போ முதல்ல பகவத்கீதை அந்த சாஸ்திரத்தை நமஸ்காரம் பண்ணோம். அப்புறம் அதை தந்த வியாசருக்கு குருவுக்கு நமஸ்காரம் பண்ணோம். அடுத்தது அதுல உபதேசம் பண்ணின கிருஷ்ணன் தான் அர்ஜுனனுக்கு அது உபதேசம் பண்றார். அந்த உபதேசம் பண்ணின கிருஷ்ணனை இப்போதைக்கு நம்ம வணங்குறோம். 3 பேருக்கு நமஸ்காரம் பண்ணியாச்சு. முக்கியமான 3 பேருக்கு நமஸ்காரம் பண்ணியாச்சு. மேற்கொண்டு அடுத்த வகுப்புல பார்ப்போம். இதுல வேற இனி கேள்விகள் இருந்தா அடுத்த வகுப்புல பார்ப்போம். பிரார்த்தனை. ஓம் வான்முகில் வயாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கொள்முறை அரசு செய்க, பிரிவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, என் கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வாழ்க. அந்தன வானவராணினம் மீக தன்புணல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க, வையகமும் துயதீர்கவே. ஹரி ஓம் தத்சத். சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.